ஹாய் ஹலோ திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேங்கிங் அன்டில் டெத், அதாவது ப்ரொசீஜர் ஃபார் ஹேங்கிங். மிகவும் கொடூரமான குற்றவாளிகளை தான் வந்து இந்தியாவில் வந்து ஹேங் பண்ணுவாங்க. ரொம்ப வெகு சில வழக்குகள் தான் இருக்குது ஹேங்கிங். அந்த ஹேங்கிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜட்ஜோ இல்லைன்னா வந்து கவர்னரோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் யார் வந்து யாரை ஹேங் பண்ண போகிறாங்க, என்ன அஃபென்ஸ்க்காக ஹேங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதி அதில் சைன் பண்ணி அனுப்புவாங்க. அதை வச்சு தான் ஹேங்கிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேங்கிங் யாரை பண்ணுறாங்களோ, அதாவது அக்யூஸ்டு, அவரை வந்து தனியான ஒரு லெட்டர் வந்தப்பறம் தனியான ஒரு செல்லுக்கு வந்து மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய இடையை வந்து என்ன இடை இருக்குது அப்படின்னு பார்த்து கயிறு, அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து கயிறு வாங்கிட்டு வந்து அந்த அந்த இடைக்கு தக்கன ஒரு பொம்மை வந்து செய்து அதை வந்து அப்படியே சோதித்து பார்ப்பாங்க. ஹேங்கிங் பண்ணால் கரெக்டாக இருக்கா, இந்த கயிறு வெயிட் தாங்குதா அப்படிங்கிறத. என்ன இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்தா அப்படி வந்து யாரை ஹேங் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த அக்யூஸ்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைவிலங்கு மாட்டி அவரை வந்து ஹேங் பண்ணுற அன்னைக்கு கைவிலங்கு மாட்டி அவரை வெளியே வந்து கூட்டு வருவாங்க. போலீஸஸ் எல்லாருமே கூட்டு வந்துட்டு அது ஒரு சாரம் அமைச்சிருப்பாங்க. அந்த சாரம் தான் வந்து திறக்கும். அந்த சாரத்து மேலே வந்து அவங்கள ஏற்றி வச்சு அந்த ஸ்கஃபோல்டு சொல்லுவாங்க, அந்த கயிறை வந்து ஹேங் பண்ணுற கயிறை வந்து மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு பிளாக் கலர், எல்லாம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் இதை வந்து ஃபேஸை மூடிடுவாங்க. மூடிட்டு அவரை வந்து யார் வந்து அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் ஒர்க்குக்கு, அவர் அந்த ராடை வந்து புல் பண்ணுவார். அந்த ராடை புல் பண்ண உடனே கீழே உள்ள அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆன உடனே அவர் கீழே போயிடுவார். அவர் வந்து ஹேங்கிங்கில் வந்து டெத் ஆகிடுவார். அதுதான் ஹேங்கிங் அன்டில் டெத் அப்படின்னு சொல்லி லாவில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இதுதான் வந்து ப்ரொசீஜராக வந்து ஹேங்கிங் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா ஹேங்கிங் அப்படிங்கிற ஒரு தண்டனை வந்து இந்தியாவில் தேவையா இல்லைன்னா வந்து தேவையில்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இருக்கிறதுலே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியன் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து ஹேங்கிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து அதனால் வந்து அஃபென்சஸ் வந்து குறைய மாட்டேங்கி நிறைய அஃபென்சஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய தண்டனைகளுக்கு வந்து இந்த மாதிரி ரேப்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஹேங்கிங் பண்ணலாமா, எந்தெந்த இதுக்கு ஹேங்கிங் வந்து ப்ரொசீஜர் கொண்டு வரலாம், இல்லை ஹேங்கிங்கே வேண்டாம்னு சொல்கிறவங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.